என்னது ஜனநாயகன் படம் லீக் ஆயிடுச்சா? என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அட ஆமாங்க, நேற்று நைட்ல இருந்து இதுதான் பரபரப்பான நியூஸா போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் படத்துல இருந்து சீன்ஸ் தான் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா படமே லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நானும் ஃபர்ஸ்ட் சீன்ஸ் தான் லீக் ஆயிருக்குமோ அப்படின்னு பார்த்தா படமே லீக் ஆயிருக்கு. அதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன்னா ஒரு முக்கியமான வெப்சைட்டை பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அது அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தையே யார் லீக் பண்ணியிருப்பாங்கிறது தான் ரொம்ப டவுட்டா இருக்குது. நிறைய பேர் சென்சார் போர்டு கிட்ட இருந்து லீக் ஆயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா எடிட்டிங் டேபிள்ல இருந்து லீக் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கனகராஜுங்கிற பேர் முடியிற ஒருத்தர் தான் இந்த படத்தை லீக் பண்ணதா கேள்விப்பட்டேன். எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். அட நம்ம லோகேஷ் கனகராஜ் இல்லைங்க, இவரு வேற ஒருத்தருங்க. யார நம்பர்னே தெரியல தாசனா. அப்புறம் இந்த படம் ஃபுல்லாவே லீக் ஆயிருக்குங்கிறத ஒரு வெப்சைட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன்ல, அது என்ன வெப்சைட்னா இந்த பைரேட்டட் படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வெப்சைட்டு. அந்த வெப்சைட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு எங்களோட எத்திக்ஸ் படி அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகாத படங்களை எங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ண மாட்டோம், அது எங்கள் எத்திக்ஸ்க்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஸோ அந்த வெப்சைட்டை பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், சரி படமே ஃபுல்லாக லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறத. ஆனால் நான் கூட இந்த வெப்சைட்டை என்னவோ நினச்சேன், நீ நல்லவையா